ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சயின்ஸ் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் மேப்பை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு, மேப்போட ப்ரெசன்டேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் நாம் அதை அசால்ட்டாக விட மாட்டோம். சரியா? நம்ம பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த மேப் செக்ஷன் தான். சரியா? ஆன்சர் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் 4 பேஜஸ் மேப் தான் கொடுத்துருப்பாங்க ஃபார் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி மேப்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஹிஸ்ட்ரி மேப்லேருந்து ஒரு 5 மார்க்ஸுக்கும் ஜாகிரஃபிலேருந்து ஒரு 8 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா மேப்பில் வரும். அதை இந்த பேஜஸில் தான் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்க உங்கள் ஆன்சர் ஷீட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் மேப்ஸ் தான் ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உருவாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நல்லா உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் மேப்பை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி வேறு ஆன்சர்ஸை கரெக்ஷன் பண்ணும்போது, அதாவது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் மார்க்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஐ கெஸ் உங்களுக்கு மேப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மேப் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்தியன் அவுட்லைன் மேப் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட மேப்பை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி மேப்பில் இந்தியன் ஜாகிரஃபி மேப்பில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, ஈஸ்டர்ன் காட்ஸ், மால்வா பிளாட்டிவ், ரிவர் கோதாவரி, மவுண்டைன் ஃபாரஸ்ட், அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், டீ க்ரோயிங் ஏரியா அண்ட் மவுண்ட் எவரெஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல எந்தெந்த பிளேசஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிட்டு நேம்ஸ் எழுதாதீங்க, அந்த பிளேசஸை மார்க் மட்டும் பண்ணுங்க. ஓகே, அந்த பேரை நேம்ஸை வந்து ஃபர்ஸ்டே ரைட் பண்ணாதீங்க. பிளேசஸை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளேசஸை மார்க் பண்ணுங்க, நேம்ஸை ஃபஸ்ட்டு எழுதாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணுற ரீஜன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஷேட் பண்ணுற ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த டாப் ரைட் கார்னரில் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 ரீஜன்ஸை நீங்கள் வந்து எடுத்து ஹைலைட் பண்ணி எழுதலாம். அதுக்கு மேலே எழுதுறதுக்கு இடம் இருக்காது. ஓகே, ஸோ 2 or 3 ரீஜன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாப் கார்னரில் எழுதிக்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் எக்ஸாமில் 2 இடம் தான் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 2 இடத்தையும் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் ரைட் கார்னரில் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹைலைட் பண்ணுறதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பிளேஸில் எந்த ஷேடு கொடுத்துருக்கீங்களோ அதே ஷேடு தான் இங்கேயும் கொடுக்கணும் ஹைலைட் பண்ணும் பொழுது. ஓகேவா? ஸோ மவுண்டைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதே மாதிரி டீ க்ரோயிங் ஏரியா எப்படி கொடுத்துருங்க பார்த்தீங்களா, டீ க்ரோயிங் ஏரியா 2 ஷேடுமே சேமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்பர், அதாவது இந்த ஸ்மால் ரோமன் நம்பர் இருக்கு இல்லையா, அதுவும் 2 இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இது மறக்காமல் எழுதிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் 2. ரெண்டாவது, நெக்ஸ்ட் ரிமைனிங் பிளேசஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதுங்க, ஹாரிசான்டலாக எழுதுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பிளேசஸோட நேம்ஸ் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலாக எழுதுங்க, வெர்டிக்கலாக எழுதாதீங்க. ஓகே, கிடைமட்டமாக எழுதுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிக்ஸாக்காக எழுதுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஹாரிசான்டலாக எழுதுங்க. அண்ட் இப்போவும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்மால் ரோமன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். மறக்காமல் இந்த ஸ்மால் ரோமன் நம்பரை இந்த கொஸ்டினை பார்த்து கரெக்டான நம்பர் எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸை ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போடுங்க கண்டிப்பாக. ஓகே, பாக்ஸ் போடும்பொழுது கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு போடுங்க, கை வச்சு சும்மா பாக்ஸ் போடாதீங்க, நல்லா இருக்காது. நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டால் தான் அழகாக இருக்கும். ஓகே, நீங்கள் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஆரோ மார்க்கு இந்த போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ஆரோ மார்க்கு மறக்காமல் ட்ரா பண்ணுங்க. அந்த ஆரோ மார்க் கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணணும். நீங்கள் எந்த பிளேஸை நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்களோ, எந்த பிளேஸோட நேம் எழுதிருக்கீங்களோ, ஸோ அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக அந்த ஆரோ மார்க் போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போடாமல் விட்டதுக்கும் மார்க்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க பிளேஸஸ் மட்டும் இந்த மார்க் மட்டும் பண்ணுங்கள், நேம்ஸை வந்து எழுதாதீங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டாப் ரைட் கார்னரில் வந்து ஷேட் பண்ண ரீஜன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பிளேசஸ் எழுதுங்க. எழுதும் பொழுது ஹாரிசான்டல் எழுதுங்க, வெர்டிக்கலாவோ இல்லைன்னா சிக்ஸாகாவோ எழுதாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லா பிளேசஸையும் இந்த மாதிரி ஹாரிசான்டல் எழுதுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட்டுருங்க. கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு போடுங்க. முக்கியமாக இந்த ஸ்மால் ரோமன் நம்பர்ஸை மறந்துடாதீங்க. ஓகே. அண்ட் எழுதும் பொழுது அந்த நேம்ஸை எழுதும் பொழுது 2 விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்க. சரிங்களா? ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதாதீங்க, கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்க. அது மாதிரி சின்ன சைஸில் எழுதுங்க. இங்கே ரொம்ப பெருசாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நேம்ஸும் கரெக்டாக எழுதுறதுக்கு இடம் பத்தாது. ரொம்ப கிராம்ப்டப் ஆன மாதிரி இருக்கும், நெருக்கமாக எழுதுன மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நல்லா கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேப்ஸ் எப்பவுமே ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு உங்கள் பேப்பரை பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உண்டாகும். இதனால் நீங்கள் உங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். சரிங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.